அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் கடக ராசி அன்பர்களுக்கு மாசி மாத ராசி பலன்கள் காண்போம். மாசி மாதத்தில் கடக ராசி அன்பர்களுக்கு சில மாற்றங்கள் உங்களுக்கு நல்ல விதமாகவே நடக்கப் போகிறது. அஷ்டமத்திலே மரண பயத்தை காட்டி கொண்டிருந்தவர், வாழ்வா சாவா அப்படின்னு ஒரு பயத்தை காட்டி கொண்டிருந்தவர் இந்த மாசி மாதம் அஸ்தங்க நிலையில் மறைந்து சஞ்சாரம் செய்கிறார். தனம் வாக்கு குடும்பஸ்தானாதிபதி அஷ்டமத்திலே அமர்ந்து 2ஆம் வீட்டை வருகிறார். கடக ராசி அன்பர்கள் பேச்சால் வாக்கால் சொல்லால் இந்த மாசி மாதம் சாமர்த்தியமாக திறமையாக எதையும் சாதித்து கொள்வீர்கள். மாசி மாத கோச்சார கிரகங்களை பார்க்கும்போது மகர ராசியில் சுக்கிரன் செவ்வாய் புதன், கும்பராசியில் சூரியன் சனி, மீனராசியில் ராகு, மேசராசியில் குரு, கன்னிராசியில் கேது. சந்திர பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசியிலிருந்து இந்த மாசி மாதத்தை தொடங்கி வைக்கிறார். மாசி மாதம் 30 நாட்கள். இந்த 30 நாட்களும் கடகராசி அன்பர்களுக்கு ஒரே இடத்தில் உங்களுடைய ராசிநாதன் சந்திர பகவான் அமர்ந்திருக்க மாட்டார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நட்சத்திரமாக சஞ்சாரம் செய்வார். எல்லா நாளுமே தினந்தோறும் சில மாற்றங்களை சந்திக்கக்கூடிய ராசி தான் கடக ராசி. மாசி மாதம் வரக்கூடிய சுப நாட்களை காணலாம். இந்த மாசி மாதம் வீடு கட்டலாம், வீடு வாங்கலாம், மனை நிலபல சொத்துக்கள் வாங்கலாம், கிரக பிரவேசம் செய்யலாம், பூமி பூஜை செய்யலாம், வீட்டுக்கு வாசல் கால் வைக்கலாம். அதுக்கெல்லாம் உகந்த மாதம் இந்த மாசி மாதம். தொழில் வேலை இந்த மாதம் சிறப்படையும். வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு கூடுதல் வருவாய் பெறலாம். தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் கூடுதலாக வருமானம் இந்த மாதம் ஈட்டலாம். மாசி மாதம் 2ஆம் தேதி வசந்த பஞ்சமி அன்று லட்சுமி பூஜை செய்ய உகந்த நாள். மாசி மாதம் 4ஆம் தேதி ரத சப்தமி அன்று சூரியன் பிறந்த நாள். அன்று சூரிய உதயத்தை எல்லோரும் பார்க்க வேண்டும். பெருமாளை தரிசனம் செய்ய வேண்டும். சூரியனையும் பெருமாளையும் தரிசனம் செய்யும் பொழுது முன்னோர்கள் பெரியோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். முன்னோர்கள் விட்ட சாபக்குறை நீங்கும். பித்திருக்களுடைய ஆசீர்வாதம் மாசி மாதம் 4ஆம் தேதி முழுமையாக கிடைக்கும். மாசி மாதம் 4ஆம் தேதி சீக்கிரமாக நேரமாக காலையில் எழுந்து சூரிய உதயத்தை பார்த்து சூரியனை தரிசனம் செய்யுங்கள். மாசி மாதம் 12ஆம் தேதி மாசி மகம் அன்று அம்பாளையும் குலதெய்வத்தையும் வணங்க வேண்டும். அம்பாளையும் குலதெய்வத்தையும் வணங்கும்போது குலதெய்வ அருள் பரிபூரணமாக கிடைக்கும். மாசி மாதம் 25ஆம் தேதி மகா சிவராத்திரி அன்று இரவு முழுவதும் கண் விழித்து 4 ஜாமங்களிலும் சிவபூஜை செய்யலாம். சிவன் கோயிலுக்கு சென்று சிவனை தரிசனம் செய்யலாம். சிவனுடைய அனுகிரகம் முழுமையாக கிடைக்கும். மாசி மாதம் 25ஆம் தேதி மகா சிவராத்திரி. மாசி மாதம் என்றாலே மங்கள சுபகாரியங்களுக்கு உண்டான மாதம். மாசி மாதம் எல்லோருமே பயன்படுத்தி கொள்ளலாம். மாசி மாத ராசி பலன்கள் கடக ராசி அன்பர்களுக்கு காண்போம். கடக ராசியின் அதிபதி சந்திர பகவான் 9ஆம் வீட்டில் பாக்கியத்தில் ராகு பகவானுடன் கூட்டணி சேர்ந்து இந்த மாசி மாதம் தொடங்குகிறது. சகல பாக்கியங்கள் சகலவித நன்மைகள் உண்டு. தந்தை பேச்சுக்கு கட்டுப்பட வேண்டும். தந்தை சொல்லுக்கு செவி சாய்க்க வேண்டும். நீ என்ன சொல்கிற நான் என்ன கேட்குறது அப்படின்ட்டு அலட்சியப்படுத்தி விட்டு கடகராசி அன்பர்கள் இந்த மாதம் செல்லக்கூடாது. நேர் 7ஆம் வீட்டிலே கலத்திரஸ்தானத்தில் தொழிற்ஸ்தானத்திற்கும் பூரிக புண்ணியஸ்தானத்திற்கும் அதிபதியான செவ்வாய் பகவான் உச்ச பலத்துடன் சஞ்சாரம் செய்கிறார். 7ஆம் வீட்டிற்கும் 8ஆம் வீட்டிற்கும் அதிபதியான சனி பகவான் அஸ்தங்க நிலையில் மறைந்து சஞ்சாரம் செய்கிறார். இது ஒரு அற்புதமான அமைப்பு. இந்த மாசி மாதம் நேர் 7ஆம் வீட்டிலே செவ்வாய் பகவான் அதிபலம் பெறும்போது நீங்கள் வேலையில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தால் உயர் அதிகாரிகளுடைய டார்ச்சர் குறையும். வேலையை விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு மனவேதனையில் இருந்தவர்கள் உயர் அதிகாரிகளுடைய டார்ச்சர் குறையும். நீங்கள் அதே வேலையில் நீடிக்கலாம். உங்களுக்கு உயர் பதவி கிடைக்கலாம். ஏன்னா செவ்வாய் பகவான் 7ஆம் வீட்டில் அமர்ந்து தொழிற்ஸ்தானத்தை பரிசுகிறார். மறைமுக எதிர்ப்புகள் விலகும்.
போட்டி பொறாமை இந்த மாதம் விலகுகிறது. நேர் 7ஆம் வீட்டிலே செவ்வாய் புதன் அமர்ந்து ஜென்ம ராசியை பரிசுகிறார். தைரியம் வீரியம் மேம்படும். கடக ராசி அன்பர்கள் ஒரு துணிச்சலாக எதையும் ஒரு முடிவெடுப்பீர்கள். நேர் 7ஆம் வீட்டிலே மாசி மாதம் 24ஆம் தேதி வரை செவ்வாயுடன் சுக்கிரன் கூட்டணி சேர்ந்திருக்கிறார். தவறான பழக்க வழக்கங்களில் இருக்கக்கூடியவர்கள், அதாவது கடந்த 6 மாதத்துக்கு முன்னாடி கடகராசியில் சுக்கிரன் செவ்வாய் கூட்டணி, கள்ளக்காதல் ஏற்பட்டது. கட்டிய மனைவியை விட்டுட்டு வேற ஒரு பெண்ணை கூட்டிகிட்டு ஓடினவர்கள் நிறைய பேர். அதே மாதிரி 7ஆம் வீட்டிலே செவ்வாய் சுக்கிரன் கூட்டணி சேரும் பொழுது கள்ளக்காதல் தகாத உறவுகள் இருந்தால் அதையெல்லாம் விட்டு விலகுவது நல்லது. அதையே பிடிச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் குடும்பம் கெட்டு போயிடும். 7ஆம் வீட்டிலே செவ்வாய் சுக்கிரன் கூட்டணி சேரும் பொழுது கணவன் மனைவிக்குள் அந்நிய வன்னியம் பிரியம் அதிகரிக்கும். காதலர்கள் பிரிந்தவர்கள் ஒன்று சேரலாம். கடகராசி இளைஞர்களுக்கு காதல் மலரும். சந்தோஷம் இந்த மாசி மாதம் கடகராசி அன்பர்களுக்கு கொடுக்கிறது. செவ்வாய் சுக்கிரன் கூட்டணி சேர்ந்திருக்கும் பொழுது விவசாயிகள், விவசாயத்தில் பூஞ்செடி வைத்து பூக்கள் பறித்து கொண்டிருப்பவர்கள், பூ மகசூல் இந்த மாதம் உயரும். பூ விலை உயரும். வருமானம் பெரும்பாலும் இந்த மாதம் உங்களுக்கு நல்லது. ஒரு சிலர் வீடு கட்டலாம், ஒரு சிலர் வண்டி வாகனங்கள் வாங்கலாம். இதுவரை தடையாக இருந்தது, வீடு விற்க முடியல, நிலம் விற்க முடியல, அதுக்குண்டான விலை வரல, நிலபுல சொத்துக்களால் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த மாதம் அதுக்கெல்லாம் ஒரு தீர்வு காணலாம். அதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. மூத்த உடன்பிறப்புகளால் ஆதாயம் உண்டு. கடகராசிக்கு 7ஆம் வீட்டிலே செவ்வாய் சுக்கிரன் கூட்டணி. மாசி மாதம் 7ஆம் தேதி வரை புதன் 7ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். தைரியமாக வீரியமாக முயற்சி செய்யுங்க. ஏன்னா 3ஆம் வீட்டிலும் 9ஆம் வீட்டிலும் ராகு கேது அமர்ந்திருக்கிறார்கள். தைரியம் வீரியம் குறையும். மாசி மாதம் 7ஆம் தேதி வரை நேர் 7ஆம் வீட்டில் புதன் அமர்ந்திருக்கும் பொழுது தைரியமாக முடிவெடுங்க. கணவன் மனைவிக்குள் பிரச்சனை, பிரிவினை, டைவர்ஸ் வரைக்கும் கோர்ட்டில் கேஸ் போயிட்டுருக்குது அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள் பேசி முடிவெடுங்க. ஒரு தடவைக்கு பல தடவை, ஒரு தடவைக்கு 1000 தடவை. அது உங்களுடைய வாழ்க்கை. நன்றாக பேசி யோசித்து முடிவெடுக்கக்கூடிய புத்திசாலித்தனத்தை புத பகவான் ஏற்படுத்த போகிறார். விரையாதிபதி 7ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கும் பொழுது டைவர்ஸ் கேஸு கோர்ட்டில் போயிட்டு இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக வரலாம். அல்லது 2 பேரும் சேர்ந்து வாழுங்க அப்படின்னு 2 பேர்த்தையும் சேர்த்தி வைக்கலாம். அதுக்குண்டான வாய்ப்புகள். செவ்வாய் புதன் பிரிக்க மாட்டார். 8ஆம் வீட்டிலே சூரியன் சனி, அஷ்டமாதிபதி அசந்து தூங்குகிறார். பெரும்பாலும் அஷ்டமச்சனியின் அவஸ்தை இந்த மாதம் குறைகிறது. பேச்சால், வாக்கால், சொல்லால் கடகராசி அன்பர்கள் சாதித்து கொள்வீர்கள். 8ஆம் வீட்டிலே சூரிய புதன் அமர்ந்து 2ஆம் வீட்டை பரிசுகிறார். அரசு காரியங்கள் மூலம் நற்பலன்கள் உண்டு. கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாசி மாதம் அரசு காரியங்களால் நற்பலன்கள் உண்டு. 9ஆம் வீட்டிலே ராகு, பாக்கியத்திலே ராகு புதன் அமர்ந்திருக்கும் பொழுது தந்தையை விட்டு பிரிந்து வெளியூர், வெளியிடம், வெளிநாடுகள் சார்ந்த வேலை தொழில் வாய்ப்புகள் கடகராசி அன்பர்களுக்கு அமையும். 10ஆம் வீட்டிலே குரு புகானை செவ்வாய் பரிசு செய்கிறார். இதுவரை வேலை தேடிக்கொண்டிருந்தவர்கள், வேலையை விட்டுட்டு வீட்டிலேயே இருந்தவர்கள் இந்த மாசி மாதம் முயற்சி செய்யுங்க. வேலை கிடைக்கும். வருமானத்திற்குண்டான வழி கடகராசி அன்பர்களுக்கு தெரிகிறது. 3ஆம் வீட்டிலே கேது புதன் அமர்ந்திருக்கிறார். தம்பி, தங்கை, உடன் பிறந்தவர்களிடம் பெரும்பாலும் உதவிகள் கேட்காதீர்கள். அப்படியே உதவிகள் கேட்டாலும் தம்பி தங்கைகளிடமிருந்து உங்களுக்கு வெறுப்பு தான் வரும், சண்டை சச்சரவுகள் தான் வரும். 3ஆம் வீட்டிலே கேது புதன் அமர்ந்திருக்கும் பொழுது புதிய முயற்சிகளில் தடுமாற்றங்களை ஏற்படுத்தும். ஒரு தடவைக்கு பல தடவை நன்றாக யோசித்து கடகராசி அன்பர்கள் முடிவெடுக்க வேண்டும். இந்த மாசி மாதத்தை பொறுத்தவரை தனம், வாக்கு, குடும்பஸ்தானம் மிக பலமாக இருக்கிறது. புத்திசாலித்தனமாக கடகராசி அன்பர்கள் குடும்பம் பிரியாமல், கணவன் மனைவிக்குள் அந்நிய வன்னியம் பிரியம் அதிகரித்து பிரச்சனை இல்லாமல் பார்த்து கொள்வது இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாசி மாதம் கோச்சார கிரகங்கள் காட்டுகிறது.
7ஆம் வீட்டிலே செவ்வாய் பகவான் பலமாக அமர்ந்திருக்கும் பொழுது உங்களுக்கு சக்தி மேலோங்கும். தைரியமாக வீரியமாக செயல்படுவீங்க. கோபதாபங்கள் இல்லாமல் பொறுமையாக எதையும் சமாளித்து வெற்றி பெறுங்க. இந்த மாசி மாதம் உங்களுக்கு ஒரு நற்பலன்களையே கொடுக்கப் போகிறது. இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். என்னுடைய ஜோதிட கணிப்பிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நண்பர்களே, நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள். நன்றி, வணக்கம்.